ஆஃப்டர் 10 இயர்ஸ் இந்தியா T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. கடைசியா 2014ல நடந்த T20 வேர்ல்டு கப்ல இந்தியா ஃபைனல்ஸ் போயிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஸ்ரீலங்கா கூட அந்த ஒரு ஃபைனல்ஸை தோப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2007 இன்னாகுரல் T20 வேர்ல்டு கப், அதுலயும் நம்ம இந்தியா ஃபைனல்ஸ் போவாங்க. ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான் கூட விளையாடி நம்ம இந்தியா வின் பண்ணுவாங்க. அதான் நம்ம இந்தியா முதலும் கடைசியுமா வின் பண்ண T20 வேர்ல்டு கப். எப்போ 2007, ஆல்மோஸ்ட் ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி. ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணி 10 வருஷம் 11 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஒரு வெயிட், இந்த ஒரு 17 வருஷ காத்திருப்பு இந்த வாட்டி நிறைவேறுமா? இந்தியா இந்த வாட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்களா? நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ல இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்காவா, யாரு வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்ற ஒரு சின்ன கம்பேரிசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு கம்பேரிசன் எப்படி பண்ணிருக்கேன்னா, பிளேயர்ஸ் இந்த 2024 T20 வேர்ல்டு கப்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் ஓபனர்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஹித் வர்சஸ் குவிண்டன் டி காக். ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல 248 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் 155 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 35 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. அப்படியே குவிண்டன் டி காக் கிட்ட பாத்தீங்கன்னா அவரும் 204 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 143 ஸ்ட்ரைக் ரேட்லயும் விளையாடி இருக்காரு. பட் கம்பேரேட்டிவ்லி ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டி காக கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரோஹித் சர்மா வின்ஸ் 1 பாயிண்ட் ஃபார் இந்தியா. நெக்ஸ்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் vs விராட் கோலி. இந்த கம்பேரிசன் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பட் திரும்பியும் சொல்றேன். இந்த ஒரு கம்பேரிசன் டோட்டலி பேஸ்ட் ஆன் இந்த 2024 T20 வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மட்டும்தான். ஓகே, இந்த T20 வேர்ல்டு கப்ல ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. விராட் கோலி வெறும் 75 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு, வெறும் 100 ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் கோலியோட ஆவரேஜ் வெறும் 10 தான். ஆக்சுவலா ரெண்டு பேருமே கொஞ்சம் பூரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரேட்டிவ்லி பார்த்தோன்னா ரீசா ஹெண்ட்ரிக் விராட் கோலியோட கொஞ்சம் அதிக ரன் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் நிறைய வச்சிருக்காரு. அதனால இந்த பாயிண்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகுது. சவுத் ஆப்பிரிக்கா 1, இந்தியா 1. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் 3 பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் வர்சஸ் ஏடன் மார்க்ரம். ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல 171 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் 129 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் ஏடன் மார்க்ரம் கிட்ட வந்தோம்னா 119 ரன் அடிச்சிருக்காரு, 101 ஸ்ட்ரைக் ரேட் தான், ஆவரேஜ் 17 தான், கம்மி தான், அண்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கம்பேரிட்டிவ்லி என்னதான் 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் ரிஷப் பண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷன்லாம் ஒரு சில நல்ல நாக்லாம் விளையாடி இருக்காரு. அண்ட் மார்க்ரம்க்கு இன்னும் அவ்வளோ பெருசாக பேட்ல படல. செமிஃபைனல்ஸ்ல கொஞ்சம் ஆடினாரு, பட் அதை விட்டு பார்த்தோன்னா ஒழுங்கா படல. அதனால தான் ஆவரேஜ் இவ்வளோ கம்மியா இருக்கு பாருங்க. கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா மார்க்ரம் வர்சஸ் ரிஷப் பண்ட் வின். இந்தியா 2-1 லீட் பண்றாங்க. சரி, இப்போ நம்பர் 4 பேட்ஸ்மேன் கம்பேரிசன் பார்த்துட்டு வந்துடலாம். ஹென்ரிக் கிளாசன் வர்சஸ் சூரியகுமார் யாதவ். ஹென்ரிக் கிளாசன் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல 138 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் 112 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படியே சூரியகுமார் யாதவ் பார்த்தோன்னா 196 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 137 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கம்பேரேட்டிவ்லி ஹென்ரிக் கிளாசன் அண்ட் சூரியகுமார் யாதவ் பார்த்தோன்னா ரன்ஸ், ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ் எல்லாமே கிளாசனோட ஸ்கை வந்து அதிகமாகவே வச்சிருக்காரு. அதனால இந்த பாயிண்ட் வந்து இந்தியன் டீமுக்கு தான் போது. சூரியகுமார் யாதவ் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்தியா 3-1 லீட் பண்றாங்க. சரி, நம்பர் 5 பார்த்தோம்னா டேவிட் மில்லர் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா. இதுவும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி க்ளோஸ் கிளாஷ் தான். டேவிட் மில்லர் இந்த வேர்ல்டு கப்ல 148 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 100 தான், 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியா இந்த வேர்ல்டு கப்ல 139 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 149 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, ஆவரேஜ் 46ல இருக்கு, அண்ட் 8 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. என்னதான் வந்து டேவிட் மில்லர் ஹர்திக் பாண்டியாவோட ரன் அதிகமா எடுத்திருந்தாலும், பட் கம்பேரிட்டிவ்லி ஹர்திக் பாண்டியா ரன்ஸ், விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ் டேவிட் மில்லருக்கு ஒரு கம்பேர் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா ஈஸியாவே வின் பண்றாருன்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு 100 பாயிண்ட். இந்தியா வந்து லீட் பண்றாங்க 4-1 இந்த ஒரு கம்பேரிசன்ல. நம்பர் 6 கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வர்சஸ் ரவீந்திர ஜடேஜா. இந்த வேர்ல்டு கப்ல ஸ்டப்ஸ் 134 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 94 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காரு அண்ட் 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படியே ஜடேஜா பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்ல 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 165 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காரு அண்ட் ஆவரேஜ் 16 தான், அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கம்பேரிட்டிவ்லி என்னதான் ஜடேஜா ஒரு விக்கெட்லாம் எடுத்திருந்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் 130 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு, பட் ஜடேஜா ஜஸ்ட் 30 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ஸ்டப்ஸ்க்கு என்னதான் கம்மியா இருந்தாலும் அவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா அந்த யூஎஸ்ஏ எல்லாம் விளையாடினாங்க, அங்க ஸ்லோவா தான் இருந்துச்சு. அதுல ஒரு சில க்ரூஷியல் நாக்ஸ் எல்லாம் விளையாடினாரு ஸ்டப்ஸ். கம்பேரிட்டிவ்லி கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வர்சஸ் ஜடேஜா, ஸ்டப்ஸ் வின். பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்தியா 4 அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 2. நெக்ஸ்ட் நம்பர் 7 மார்க்கோ யான்சன் வர்சஸ் சிவம் டூபே. சிவம் டூபே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேர்ல்டு கப்ல 106 ரன் அடிச்சிருக்காரு, 106 ஸ்ட்ரைக் ரேட்டை விளையாடி இருக்காரு அண்ட் ஆவரேஜ் 21. அப்படியே மார்க்கோ யான்சன் கிட்ட வந்து பார்த்தோம்னா 30 ரன் அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல, 103 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காரு, ஒரு 10 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 6 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. என்னதான் டூபே 106 ரன் அடிச்சிருந்தாலும் கொஞ்சம் ஒன்னொன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் அந்த 106 ரன் அடிக்கல. போன மேட்ச் டக் அவுட் ஆனாரு,
ஃபார்ம் வைஸ் பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன் வர்சஸ் சிவம் டுபே. மார்க்கோ யான்சன் வந்து ஒரு பவுலர், அவர் 30 ரன் அடிச்சிருக்காரு. சிவம் டுபே 100 ரன் தான் அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. பட் மார்க்கோ யான்சன் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா மார்க்கோ யான்சன் வின்ஸ். இந்த பாயிண்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா 3 அண்ட் இந்தியா 4. நெக்ஸ்ட் நம்பர் 8 அக்ஷர் பட்டேல் வர்சஸ் கேஷவ் மகாராஜ். மகாராஜ் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அந்த 11 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அப்படியே அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 45 ரன்ஸ் அண்ட் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. கம்பேரிட்டிவ்லி ரெண்டு பேருமே அவங்கவுங்க டீமுக்காக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் அண்ட் ஆப்போனன்ட் டீம் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மகாராஜாவோட அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் ஹெட்டா இருக்காரு. அதனால இந்த பாயிண்ட் வந்து இந்தியாவுக்கு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா 5 பாயிண்ட்ஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் 9. இதுக்கப்புறம் வரப்போற 3 ஸ்பாட்மே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸ் கிளாஸ் தான். நம்பர் 9 யாருக்கும் இருக்கும்னா ரபாடா வர்சஸ் ஹர்ஷ்தீப் சிங். ரபாடா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல 12 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ரபாடா ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி பவுலர், நல்ல பவுலர் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை வச்சு பார்த்தா ஹர்ஷ்தீப் சிங் ரபாடாவோட 3 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் ஒரு சில குரூஷியல் மேட்சஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹர்ஷ்தீப் சிங் வின்ஸ் அண்ட் இந்தியாவுக்கு இன்னொரு பாயிண்ட் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா 6-3 லீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 10 ஷம்ஷி வர்சஸ் குல்தீப் யாதவ். இந்த ஒரு கம்பேரிஷன்லேயே மோஸ்ட் க்ளோஸ் கிளாஸ்னா அது இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் இருக்கு. ஷம்ஷி பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல 4 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. விளையாட 4 மேட்ச்ல 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி குல்தீப் யாதவும் இந்த டோர்னமெண்ட்ல 4 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. அவர் விளையாட 4 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. கம்பேரிட்டிவ்லி 2 பேருமே அப்படியே ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் 2 பேருமே ஒரே மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. எக்கனாமியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆவரேஜ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஷம்ஷி குல்தீப் யாதவோட ஒரு விக்கெட் அதிகமா எடுத்திருக்காரு. அந்த ஒரு விக்கெட்னால மட்டும் இந்த ஒரு பாயிண்ட் ஷம்ஷிக்கு போகுது. சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் அண்ட் இந்தியா 6 பாயிண்ட். அண்ட் நம்பர் 11 கடைசி கம்பேரிஷன் பிட்வீன் ஆண்ட்ரிச் நார்கியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஒரு டோர்னமெண்ட்ல நார்கியாவும் 13 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, பும்ராவும் 13 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பும்ரா ரொம்ப கஞ்சத்தனமா போட்டிருக்காரு. எக்கனாமி ரொம்ப கம்மியா வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 என்னமோ தான் வச்சிருந்தாரு. பட் நார்கியா பார்த்தீங்கன்னா 7க்கு மேல வச்சிருந்தாரு எக்கனாமி. அதை வச்சு பார்க்கும்போது பும்ரா இந்த பாயிண்ட் வந்து வின் பண்றாரு. ஓகே, ஒரு வழியா கம்பேரிசன் முடிஞ்சிச்சு. இந்த கம்பேரிசன் படி பார்த்தோம்னா இந்தியா 7 பாயிண்ட்ஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 4 பாயிண்ட்ஸ். இந்தியா இந்த ஒரு கம்பேரிசன்ல வின் பண்றாங்க. இதை வச்சு பார்த்தோம்னா இந்தியா நாளைக்கு வந்து வேர்ல்டு கப் ஃபைனலை வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. பட் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். இந்த டோர்னமெண்ட்ல யாரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபார்ம் அதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கேன். பட் நாளைக்கு வந்து ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல், இதுல வெறும்னே ஃபார்மு பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் மட்டும் பத்தாது. அதெல்லாம் தாண்டி ஒன்று வந்து இந்த கேமுக்குள்ள வரும். அதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த். இந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஹோல்ட் பண்ணி, அந்த நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி அன்னைக்கு இடையில யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் வின் ஆக முடியும். அதை வச்சுலாம் பார்த்தோம்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்றது அப்படியே நடக்கும்ட்டுலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வீடியோ போடணுன்ட்டு போட்டேன். ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இருக்க ஃபார்ம் வச்சு கம்பேர் பண்ணேன். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. நாளைக்கு நான் நாளைக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நாளைக்கு காலை ஒரு 10 மணிக்கு வரும். அன்னைக்கு 29ஆம் தேதி நவம்பர் 19ஆம் தேதி விட்டதை நம்மளால ஜூன் 29ஆம் தேதி பிடிக்க முடியுமா? நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ் இந்தியா ஆர் சவுத் ஆப்பிரிக்கா, யாரை வின் பண்ணுவாங்க? 17 வருஷம் கழிச்சு நம்ம T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவோமா மாட்டோமா? அண்ட் நாளைக்கு, அதாவது நீங்க நாளைக்கு பார்ப்பீங்கன்னா இன்னைக்கு நடக்க போற அந்த T20 வேர்ல்டு கப் மேட்ச் தான் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட கடைசி T20 வேர்ல்டு கப்பா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை கைஸ்.